पुष्पं श्रीमद् वेंकटनाथार्य वेदांत देशिकम பரமதத்துவத்துல இரண்டாவது அதிகாரம் ஜீவதத்துவாதிகாரம். முதல்ல நம்ம சுவாமி பிரஸ்தாவனாதிகாரத்தை ரொம்ப விஸ்திருத்தமாக வேதாந்த பகவத சுவாமியுடைய வியாக்கியானத்தை வலியுறுத்தி அதுக்கு விவரணம் பண்ணி சாதிச்சாங்க. இதுதான் ரொம்ப பிராமணிகமான தீர்வு. அதுல எடுத்து நம்ம சொல்லிட்டு அது வந்து சொல்லியா இருக்கேன். பிராச்சீன பட்சத்துல எழுதலாம். பிராச்சீன காலத்துல ஸ்ரீமத் ராமாயணத்தை ஒருத்தர் செஞ்சுக்க இன்னொருத்தர் பெரியவர் பிரகாசம் பண்ணுவார். சுவாமி பண்ணதாக சொல்லுவாங்க. அப்போ அழகா சாதிச்சார். ஆனா இந்த ஜீவதத்துவாதி காலத்துல வந்து புதிய அதிகாரம் புதிய அதிகாரம் மாற்றவில்லை. இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒன்றும் விசாரத்திற்கு தேவையான விஷயங்கள். எப்படி சொல்றதா இப்போ முதல்ல சாதாரணமாக பிரிக்கிறதா 11 விஷயமா பிரிக்கிறது. ஜீவனுக்கு லட்சணம், ஆதேயத்துவம்னா என்ன, விஜயத்துவம்னா என்ன, சேஷத்துவம்னா என்ன, அதுக்கப்புறம் ஜீவனுடைய சொரூபம் என்ன, அணுத்துவம் ஜீவனுக்கு சொரூபம், ஜீவனுக்கு நித்தியத்துவம், மேல இந்த ஜீவனுக்கு சர்வபூத ஞானம் ஒன்று இருக்கு. அது ஏதோ அது எப்படி இருக்கு. இதுக்கு மேல அந்த ஜீவனானது பரமாத்மாவோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்காங்க, அந்த சம்பந்தங்கள் எப்படி, ஜீவன்ல இருக்கிற பிரபேதங்கள், நித்திய சூரியர்கள் ஒருத்தர் இருக்காளா, கடைசியாக கேள்விப்பட்ட நித்திய சூரியன் இருக்கிறார். பல கேள்வி. முக்தர்கள் நமக்கு என்ன வாசி, இதுக்கும் இந்த சாதிச்சார் இல்லையா, ஆத்மா மகாரணம் என்று ஒரு சௌரியம். ஆத்மா மகாரணம் என்பது ஒரு விதமான கருத்து. நாமங்கள் எப்படி ஒரு ஆத்மா விஷயம் எப்படின்னா, ஆத்மாவையும் சரீரத்தையும் ஒழுங்கான விருத்தி ஆத்மா பிரமமான விருத்தி ஆத்மா பிரமமான விசேஷத்தில் வர பிரமம். நாம் இப்படிப்பட்ட சரீரத்தை இந்த சரீரத்தை பிரமம், சரீரத்தை ஆத்மா நினைக்கிறது விசேஷத்துவ பிரமம், இல்லைன்னா சுதந்திர ஆத்மா. இந்த ஆத்மா என்பது சுதந்திரம், படிஞ்சு அனுபவங்கள் இல்லை அப்படின்ற இந்த விஷயங்களும் ஆரம்பத்தில் விசாரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேல இந்த ஆத்மா ஆத்மாவுக்கு ஞாபகத்துவம் உண்டா, எதுவும் ஞாபகஸ்வரூபமா, ஜடஸ்வரூபமா, இந்த மாதிரி விசாரிகள். ஆத்மா கர்த்தாவா இல்லையா, ஆத்மா கர்த்தா அல்ல அப்படின்னு சாங்கியர்கள் சொல்லுவாங்க. அந்த பட்சத்தை கண்டனம் பண்ணியிருக்கார். அது கொஞ்சம் விஸ்தாரமாக கண்டனம் பண்ணியிருக்கார். இந்த ஜீவனுக்கு விபுத்துவத்தை சொல்றவா கார்த்திகர்கள் அந்த விபுத்துவ பட்சத்தை கண்டனம் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தம் 11 அம்சங்கள் அடியை எடுத்தது. இப்படி சொன்னது 11 அல்ல, வேலையே ஒவ்வொரு விஷயத்துக்கும் விசாரணை, ஒவ்வொரு விஷயத்திலையும் விசாரணை, ஒவ்வொரு விஷயத்தையும் சுவாமி தேசிகன் அழகாக பண்ணியிருக்காரு. நம்ம சுவாமி வியாக்கியாக்காரர்கள் கார்த்திக பட்சத்தை அனுசரித்து நிர்வாகம்
பெரிய விஷயம் இந்த கிரகத்துல என்ன சாஸ்திரம் சொல்ற எங்க வாக்கியா வந்து முதல்ல தர்க்க சாஸ்திரத்துல சுவாமி பரிஷ்டம் பட்டு தர்க்க சாஸ்திரம்னா நம்ம அடைய செய்திருக்க சொல்லி கொடுத்தோம். வேதாந்தம் சொல்லி வேதாந்தம் அடைய செய்திருக்கிறது தர்க்க சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்தவர் அவர் பெரிய தாக்கி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த நியாய சாஸ்திரத்துல இருக்கிற கருத்தங்கள் இருக்கு வரலாம் அதெல்லாம் போட்டு நான் சொல்ற விஷயம் எல்லாம் அனுகூலமாக இருக்கு. ஸ்வயம் பிரகாசம் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா ஸ்வயம் பிரகாசம் விஷயத்துவம் ஏற்றலாம் விஷயத்துவம் ஏற்றம். இப்போ அந்த விஷயத்துவம் ஏற்றம்னா அங்க என்ன விசாரங்கள் வரும் அனுகூலம் மந்த அனுகூலம் அனுபவத்தை விசாரம் சின்ன சின்ன விஷயத்தையும் முதல்லயே வாட்சியத்தோடு வாட்சியத்துனா அப்படின்னா சாதாரண எல்லாருக்கும் வாட்சியத்துனா ஒரு சப்தத்துக்கு ஆட்சவா இருக்கிறது அர்த்தம். சில பேர் வாட்சியத்துனா வாகிந்திரியத்தினால கையிடப்படுறது வியாக்கியானம் பண்ணுவாங்க. அப்படின்னா அதை எடுத்து படித்து கண்டனம் பண்ண இதே மாதிரி பல விஷயம். இப்போ அடிய மட்டும் சமயம் இல்லாத சந்தேகமா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். ஜீவனுக்கு அழுத்தம் சொல்லியிருக்கோம். ஜீவனுக்கு அழுத்தம் சொன்னார், ஜீவனுக்கு விபூத்துவம் சொன்னார். என்ன வாசிப்பு ஜீவன் விபூ சொல்லுவோம். ஜீவன் விபூ சொன்னா வியாபகமா இருக்காங்க, எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு லாபம் இருக்கு. இப்போ ஒரு व्यक्ति பிறக்கிறார், அதுக்கப்புறம் மறைஞ்சு போறாங்க, மறைஞ்சு போறாங்க செத்து போறாங்க, மறைஞ்சு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி பிறக்கிறாங்க. அவங்க முதல் மாதிரி பண்ணல, அவங்க திரும்பி பிறக்கிறாங்க. திரும்பி எந்த ஊர்ல பிறக்கிறாங்க, ஏதோ ஊர்ல பிறக்கிறாங்க. அந்த ஊர்ல எங்க ஆத்மா எங்க இருக்கு? பிறக்கிறது வந்து சரீர சம்பந்தம் தான் பிறப்புன்னு சொல்றோம். சரீர சம்பந்தம் போனால் இறக்கிறது, சரீர சம்பந்தம் இருந்தால் அதுக்கு பிறக்கிறது அப்படின்னு போயிட்டு. இப்போ விபூத்துவம் சொல்றா என்ன சொல்றா, ஆத்மா எல்லா இடத்துலயும் இருக்குதுன்னா இந்த சரீரம் அங்கேயே சேரலாம். எலக்ட்ரிசிட்டி மாதிரி அங்கங்க போட்டுக்கலாம், அதுக்கு போயிட்டே இருக்கு. அங்கங்க அங்குலமா இருக்கு. அப்போ விபூத்துவம் தானே சொல்லணும். இது அவளுடைய நம்ம வேதாந்த சித்தாந்தம் ஜீவன் அணுதான். ஏன் சாஸ்திரம் சொல்றது, சாஸ்திரம் சொல்றது சரி. அப்போ அணுவாக இருக்கு சுவாமி. ஒரு व्यक्ति மயிலாப்பூர்ல இருந்தான், 7 வயசு ரூபாய் 8 வயசு ரூபாய் 100 வயசு. அதே व्यक्ति இன்னொரு இடத்துல திருப்பதியில பிறக்கிறாங்க, பிறக்க முடியும் அந்த ஆத்மா அனுபவம் அப்படின்னு சாஸ்திரம் வழி சொல்றது. இப்ப நீங்க இருந்து சூக்ஷ்மங்கள் சொல்லப்படுகிறது மேல போட்டு மேல போய் அங்கே ஒருத்தருக்கு வழி இருக்கு, வழி இருக்கு. இந்த அணுவான ஜீவன் தானாகவே போட்டு தானாக சொல்லையே இது சித்தாந்தம். இங்க ஆரம்பம் இங்க ஆத்மாவானது தேகேந்திரியாதிகளை காட்டிலும் அதிகம்னு தேகேந்திரியமான பிராணதீன அந்நியனா அரண்ய சாதாரண அந்த ஸ்லோகத்தை வந்து சாதிச்சிருக்காங்க. ஸ்லோகம் வந்து திகாவ ஸ்லோகம், அதுதான் ஸ்ரீபாஷக்காரர் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி பெரிய விசாரம் பண்ணியிருக்காரு ஆத்மா சித்தியில. இப்ப இதெல்லாம் சுவாமி சாதிச்சிருக்காங்க. நம்ம வேதாந்த சுவாமி இடங்கள்ல சொல்லும் ஒவ்வொரு இடத்தையும் விசாரணை, ஒவ்வொரு விஷயத்தையும் பரிஷ்காரம். இந்த இந்த சபைகளுடைய உத்தேசம் என்னன்னா, ஒரு அதிகாரம் இருந்தா இப்ப சுவாமி பிரஸ்தாவ சாதிச்சாங்க. பிரஸ்தாவ சின்ன அதிகாரமா இருந்து அதனால அழகா எல்லாத்தையும் சொல்லிக்கிறாங்க.
பழைய அதிகாரத்தில் ஜீவதத்துவ அதிகாரத்தை சொல்லணும்னா முடியாது. அந்த சமயத்தை முடியாது. அது பாஷா ஜஸ்டிஸ் சொல்றாங்க. கொடுத்த விஷயத்துக்கு ஜஸ்டிஸ் அவர் பண்ணிட்டாங்க. நம்மளால சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? என்ன உத்தேசம்? சபைக்கு உத்தேசம் ஒரு ஒரு அதிகாரத்தை இருந்தால் அதிகாரத்துடைய அதிகாரத்தில் விஷயங்கள் அதுல சுவாமி வியாக்கியாதமா என்ன விஷயத்தை சாதிச்சு எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியுங்களா? சில விசேஷம் கிடையாது சொல்லணும். அது எல்லாருக்கும் தெரியும். இதுதான் என்னுடைய உபதேசம். அதே ஒரு விஷயத்தை விஞ்ஞானம் அதாவது இந்த கிரந்தத்தை சுவாமி தேசிகன் சாதிச்சதே வரைச்சு பல விஷயங்கள் எல்லா விசாரமா சாதிச்சார். அப்படியே சொல்றது சரியில்லை, மற்ற சொல்றது சரியில்லைன்னு திடீர்னு என்ன மோட்சத்துக்கு சொல்லும் பொழுது ரெண்டு விஷயத்தை சாதிக்கிறார். ஒரு விஷயம் என்னன்னா நித்திய ஸ்தூதிகள் அமைத்தார். சதா பஷ்யந்தி சூரையா ஸ்ருதி சதா பஷ்யந்தி சூரையா எப்பவுமே பார்த்துருக்கா. அப்ப எப்பவுமே பார்த்துருக்கா இருக்கிறதுக்கு இடம் ஒண்ணு அவன் ஆகாசத்திலிருந்து பார்க்க முடியும். சதா பஷ்யத்து அநேக திருஷ்டி சிஷ்டம் தேசிய நியாயஸ்தானம் ஒரு இடத்துல இருந்தாலும் பார்க்கணும். அந்த இடத்துல சிவியை செய்து அந்த சிவியை கொண்டு சதா பட்சம் சொன்னதுனால நித்திய சூழ்நிலை இருக்காது. சமய நிர்தோஷம் வாக்கியத்தை இருக்கிற தேசம். இது ஒரு விஷயம். நித்திய சூரியகளை அபராதம் பண்ணக்கூடாது அப்படின்னு இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல சுவாமி தேசியனுடைய வாக்கியத்துக்கு நம்ம கொடுத்த சுவாமி வியாக்கியானம் அந்த வைக்கரையாடி விஞ்ஞானத்தோட இப்போ கொஞ்சம் விஞ்ஞானிக்கிறேன், அப்புறம் சுத்தமான விஞ்ஞானிக்கிறேன். அதாவது மோட்சம் இருக்கு. மோட்சம்னா தெரிஞ்சது ஜீசன் கோஷம் பிரணாயம் நம்ம தத்துவம் ஞானத்தை சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷம் விடுபட்டால் அதுக்கு இது வந்து இந்த சமபூத ஞானம் தன்னுடைய இயல்பான நிலைக்கு போறது தொடங்கும். இதுக்குதான் மோட்சம் இப்ப இதே சொல்லலாம். வேற விதமான பரிபூர்ண மோட்சம் எல்லாம் ஒண்ணுதான். பரிபூர்ண பெருமாறுவோம்னா அந்த பரிபூர்ண பெருமாறுவோம் எங்க இருக்கு? தூரம் இருக்காது அப்படின்னா தூரம் கிடையாது. அது ஸ்ரீவிகுண்டம் கஷேத்திரத்துல இருக்கு. இங்கே இருந்து ஆழ்வார் சாக்கியெல்லாம் வந்து அந்த ஒரு வைசிஷ்டம் பச்சைவாமலை வாசகத்துல தவிர யாரும் இந்திர அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது வைசிஷ்டத்தை சொல்றது. சத்தியம் சபையை வாழ செய்கிறாங்க. அது வந்து திருப்பாளர் எல்லா பருவம் கிடையாதுன்னா தேசத்தை வாசனத்தை சொல்லும் பொழுது அதுதான் சொல்றோம். ஏகஸ்திரம் உபாசனத்துக்கு ஒரு ஆரம்பம். அந்த ஆரம்பம் பிரபஞ்சம் கிடைக்காது. பிரபஞ்சத்துக்கு அந்த ஆரம்பம் கிடைக்காது. பிரபஞ்சத்துக்கு எங்க ஆச்சாரியம் பண்றார். இவரே மகா என்று சொல்லிட்டு கொண்டா கூட அந்த சமயத்துல அந்த ஆரம்பம் முன்னாடி சுகம் ஏகஸ்திரம் உபாசனத்துக்கு சுகம் இப்பொழுதும். ஆனால் இதுவும் மோட்சம் கிடையாது. ஒரு விசிஷ்டமான தேசம். அதுக்கு சிந்தி மூட்டான பேரு தமசப்பாட சிந்தைப்பட்டால் இதெல்லாம் நடக்கிற தேசம். சரி, இதெல்லாம் சரியா மோட்சப்படத்தை சொல்லும் பொழுது ஆனந்த தாரதமியம் இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அங்கே இந்த விஷயத்துக்கு தான் சொல்றாங்க. இதுக்கு உபோத்காரமான எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. மோட்சத்துல ஆனந்த தாரதமியம் இருக்கு. வேதாந்த அவதூக சுவாமி தம்முடைய தேசிக பிரகாசம் என்னும் வியாக்கியானத்தில் ஜீவ தத்துவாதிகாரத்தில் பல அபூர்வமான அம்சங்களை உபாதனம் செய்துள்ளார். பிரத்யத்துவம் முதலான தன்மைகள்
என்னென்ன லட்சணங்களுடன் கூடியவை, மேலும் அவற்றின் சொரூபத்திலும் அவற்றின் தோற்றத்திலும் ஏற்படும் விவாதங்கள் என்ன முதலான விஷயங்களை சுவாமி விவரித்து அருளிச் செய்துள்ளார். ஜீவ விபாகத்தை மிகவும் விரிவாக எடுத்து அருளிச் செய்துள்ளார். இங்கு இந்த அதிகாரத்தில் சுவாமி சாதித்த ஒரு விசேஷமான அம்சத்தை அறிய இங்கு சமர்ப்பிப்போம். அனைத்து கர்மங்களும் போனாலும் ஆனந்த தாரதமியம் உண்டு என்று சிலர் கூறுவர். சர்வகர்ம க்ஷயத்திலும் ஆனந்த தாரதமியம் கொள்ளும் என்னும் ஸ்ரீசூக்தி இங்கு உள்ளது. அதாவது மோட்சம் என்பது தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம், எல்லையில்லாத விகாசத்தை நாம் மோட்சம் என்று கூறுகிறோம். மோட்சத்தில் உள்ள முக்தர்களுக்கு ஆனந்தத்தில் தாரதமியம் கிடையாது. இது வேதாந்த சித்தாந்தம். இந்த சித்தாந்தம் உபனிஷத்துக்களை ஒட்டியது. பரமம் சாமியம் உபைதி என்று ஸ்ருதி அறுதியிட்டு கூறுகிறது. அப்படி இருக்கும்போது மோட்சத்தில் முக்தி அடைந்தவர்களுக்கு ஆனந்தத்தில் தாரதமியம் உள்ளது என்று எவ்வாறு கூற முடியும் என்னும் கேள்வி. இந்த கேள்விக்கு சமாதானத்தை ஆனந்த தீர்த்தர்களுடைய கிரந்தங்களில் நாம் அறியலாம். அவர்கள் இவ்வாறு கூறுவர்: உபாயத்தில் தாரதமியம் இருந்தால் பலத்தில் தாரதமியம் இருக்கும். நாம் நம்முடைய முயற்சியில் தாரதமியத்தை கொண்டு பயனில் தாரதமியத்தை அறியலாம். எனவே அதிகாரிகளான உபாசகர்களின் முயற்சியில் வியாபாரத்தில் தாரதமியம் இருப்பதால் மோட்சத்திலும் தாரதமியம் இருக்கலாம் என்பது பொதுவாக கொள்ள வேண்டும். ஸ்ருதியும் கூறுகிறது: அக்ஷண்வந்த கர்ணவந்த மனோஜவேஷு அசமாபூ என்பது ரிக்வேதம். இங்கு மனோஜவம் என்னும் சொல் ஞானத்தினுடைய அவஸ்தா விசேஷத்தை குறிக்கும். அதாவது ஞான விகாசத்தில் ஆனந்தத்தில் அசமானர்களாக முக்தர்கள் இருந்தார்கள், இருப்பார்கள் என்று இதற்கு பொருள். தைத்திரியத்தில் பீஷாஸ்மாத் வாதப்பவதே என்று ஆரம்பித்து மனுஷ்யாதிகளுடைய ஆனந்தங்கள் கூறப்பட்டன. அந்த ஆனந்தத்தை கூறும் பொழுது முன்பு சொன்ன ஆனந்தத்தை காட்டிலும் அதிகமாக அது கூறப்பட்டது. எனவே முக்தர்களுடைய ஆனந்தங்களில் தாரதமியம் உள்ளது என்று ஏற்படுகிறது. மேலும் பரமம் சாமியம் உபைதி என்னும் ஸ்ருதிக்கு என்ன பொருள் என்று கேள்வி கேட்டால் அதற்கும் அவர்கள் விடையளிக்கிறார்கள். பகவான் முக்தர்களான ஜீவன்களின் விஷயத்தில் பக்ஷபாதம் இன்றி இருக்கிறான் என்று ஒரு பொருள், அல்லது ஜீவன்கள் தாரதமியத்தை உடைய ஆனந்தத்தை உடையவர்கள்தான், அவரவரின் சொரூபத்துக்கு உச்சிதமான ஆனந்தங்கள் இருக்கின்றன என்று பரமம் சாமியம் உபைதி என்னும் ஸ்ருதிக்கு பொருள். பல பரிமாணங்களை உடைய குடங்களில் நீர் பூர்ணமாக இருந்தாலும் அந்த பரிமாணங்களில் தாரதமியம் இருந்தாலும் இந்த குடங்கள் அனைத்தும் சமானமானவை, சமானமான பரிமாணத்தை உடையவை, அதாவது சமானமான ஜலத்தை உடையவை என்று எவ்வாறு குறிப்பிடுகிறோமோ அவ்வாறு பரமம் சாமியம் உபைதி என்னும் ஸ்ருதி சாமியத்தை முக்தர்களுக்கு கூறுகிறது என்று அவர்களின் சித்தாந்தம். இது சுருக்கமாக ஆனந்த தீர்த்தர்கள் கூறும் விடை. இது வேதாந்த சித்தாந்தத்தில் கண்டிக்கப்படுகிறது. சுவாமி தேசிகன் கொள்ளும் பட்சங்கள் பிரமாண உபபத்தி விருத்தங்கள் என்று சாதிக்கிறார். பிரமாணம் என்ன? பரமம் சாமியம் உபைதி என்னும் ஸ்ருதி வாக்கியம். மம சாதர்மியம் ஆகதாக என்னும் ஸ்மிருதி வாக்கியம். உபபத்தி என்ன? அனைத்து கர்மங்களும் நசித்து போன பின்பு
இவனுக்கு சர்வஜத்துவம் வந்துவிடும். அனைத்து முக்தர்களும் சர்வஜராக இருக்கும் போது ஆனந்தத்தில் தாரதமியத்திற்கு பிரசக்தி ஒன்றும் இல்லை. மனோஜவேஷு அசமா பபூஹு என்னும் ஸ்ருதிக்கு என்ன பொருள் என்றால், கீர்த்திமான் அசமோ ராஜா நிஸ்ஸமா தத்ர பண்டிதாக என்னும் பிரசித்தமான வாக்கியம் உள்ளது. பண்டிதர்கள் அனைவரும் அசமானர்களாக இருக்கிறார்கள் என்று இதற்கு பொருள். அங்கு அனைவரும் மிக உயர்ந்த ஞானத்தை உடையவர்கள், சக்தியை உடையவர்கள், மிகவும் உயர்ந்தவர்கள் என்றுதான் பொருள். பண்டிதர்கள் அசமாக பபூ என்னும் இடத்தில் மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் என்று சொல்வதில் தாற்பயம். அங்குள்ள பண்டிதர்கள், அதாவது ராஜசபையில் உள்ள பண்டிதர்கள் அனைவரும் உயர்ந்தவர்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த வாக்கியம் வந்தது. அவர்களுக்குள்ளே தாரதமியத்தை கூறுவதற்கு இந்த வாக்கியம் வரவில்லை. தைத்திரிய உபனிஷத்தில் மனுஷ்யாதி ஆனந்தங்களை கூறி சயேகோ பிரம்மண ஆனந்தா என்று ஸ்ருதி கூறியது. இங்கு நமக்கு புரிவதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆனந்தங்களை ஏற்றி கூறியது ஸ்ருதி. அதாவது முதலில் மனுஷானந்தத்தை சொல்லி, மனுஷ கந்தர்வ ஆனந்தத்தை சொல்லி, இவ்வாறு கடைசியாக பிரகஸ்பதியுடைய ஆனந்தத்தை கூறி, அதற்கும் மேலே பிரம்மாவாகிற சதுர்முகனுடைய ஆனந்தத்தை சொல்லி, இது முக்தனுக்கும் உண்டு ஸ்ரோத்ரியஸ்ய அகாமஹதஸ்ய என்று வேதம் கூறியது. அதாவது சதே பஞ்சாசத் நியாய என்பார்கள். 100 ரூபாய் இருக்கும் இடத்தில் 50 ரூபாய் இருக்கும். அதே மாதிரி முக்தனுடைய ஆனந்தம் மிகவும் விபுலமானது, எல்லை இல்லாதது. அதை அறிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரிய வைக்கிறது ஸ்ருதி. ஸ்தூலா அருந்ததி நியாயம் என்றும் இதை கூறுவார்கள். அருந்ததி என்னும் நட்சத்திரத்தை காண்பிப்பதற்கு வெவ்வேறு நட்சத்திரங்களை காண்பித்துக் கொண்டே போய் கடைசியில் அருந்ததியை காண்பிப்பார்கள். இது ஒரு வழிமுறை. எனவே முக்தனுடைய ஆனந்தத்தில் தாரதமியம் இருப்பது என்பது இந்த ஸ்ருதியால் சித்திக்காது. இங்கு சுவாமி ஒரு அபூர்வமான விஷயத்தை சாதிக்கிறார். சாங்கர பாஷ்யத்தில் மனுஷ்யானந்தத்தை சொல்லும் இடத்தில் ஸ்ரோத்ரியஸ்ய அகாமஹதஸ்ய என்னும் வாக்கியம் இல்லை என்று கொண்டு வியாக்கியானமும் செய்யப்பட்டுள்ளது. நம்மவர்களும் இவ்வாறே கிரந்தாட்சர கிரந்தத்தில் முத்திரணம் செய்துள்ளார்கள். ஆனால் பிராச்சீன கோஷங்களிலும் உபனிஷத் பாஷ்யத்திலும் முதல் பரியாயத்திலேயே ஸ்ரோத்ரியஸ்ய அகாமஹதஸ்ய என்னும் வாக்கியம் உள்ளது என்று சுவாமி அபூர்வமாக சாதிக்கிறார். இங்கு வேறொரு பூர்வபக்ஷம் வந்தது. உபாயத்தில் தாரதமியம் இருக்குமானால் பலத்தில் தாரதமியம் இருக்கணும். நாம் எவ்வாறு ஒரு செயலை செய்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன்தான் கிடைக்கும். இது உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது எல்லோருக்கும் ஒரே விதமான ஆனந்தம் என்று எவ்வாறு கூற முடியும்? இது அவர்களுடைய பிரதானமான கேள்வி. இங்கு சுவாமி கேட்கிறார். பகவான் பரமோதாரணம். பக்தர்களை அவன் அனுகிரகிக்கிறான். அப்பேற்பட்ட பகவான் அனுகிரகிக்கும் பொழுது, இது சாஸ்திரத்தினால் சித்தமாக இருக்கும் பொழுது இதில் கேள்வி கேட்க முடியாது. இது ஒரு சமாதானம். மேலும் லோகத்தில் கூட அவனவன் சக்தியை கொண்டு அவனவன் அதிகாரமானது வரையிடப்பட்டுள்ளது. ஒரு சக்தி உள்ளவன் ரத்னத்தை வியாபாரம் செய்து சுலபமாக பணத்தை சம்பாதிக்கிறான். அதே பணத்தை அந்த ஞானசக்தி இல்லாத ஒரு அதிகாரி பகுகாலம் விவசாயம் செய்து சம்பாதிக்கிறான். உபாயத்தில் தாரதமியம் இருந்தாலும் பலம் ஒன்றுதானே. மேலும் உபாயம் என்பது என்ன? உபாசனம். அந்த உபாசனத்தில் தாரதமியம் இருக்கு என்று சொல்கிறீர்களா? அதிகாரியில் இருக்கக்கூடிய ஞான சக்தியாதிகளில் தாரதமியம் இருக்கு என்கிறீர்களா? அதிகாரி இடத்தில் ஞான சக்திகளில் தாரதமியம் இருக்கு. அது மோட்சத்துக்கு காரணமே அல்ல. இப்போ ஒருவன் குடத்தை செய்கிறான் என்றால் அதுக்கு தேவையான சக்தி இருந்தால் போதும், ஞானம் இருந்தால் போதும். மற்ற விஷயங்கள்லாம் இவன் தெரிஞ்சிட்டு இருக்கிறான், அது அனாவசியம். அதிகாரியுடைய ஞான சக்தியாதிகள் மோட்சத்துக்கு தேவையல்ல. அதிகாரியுடைய உபாசனம் மோட்சத்துக்கு தேவை.
உபாசனத்துல தாரதமியம் இருக்கே என்று கேட்டால் அதுக்கு சமாதானம் தகர வித்யை, சத்வித்யை, சாண்டில்ய வித்யை, இந்த மாதிரி பல வித்யைகள் இருக்கு. இந்த வித்யைகள் எல்லாம் மோட்சத்துக்கு சாதனம், காரணம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. சொல்லும் பொழுது இதுல தாரதமியம் இருக்குன்னு கேள்வியே தப்பு, எழக்கூடாது. சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இல்ல, உபாசனங்களுடைய விஷயங்கள்லாம் ஏற்றக்குறைவாக இருக்கு, அதான் தாரதமியம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு சமாதானம் என்ன? எல்லா உபாசனங்கள்லையும் விஷயம் பிரம்மம் தானே, இது என்ன தாரதமியம்? இல்ல, பிரம்மம் விஷயமா இருந்தாலும் ஒரு வித்தியில அதிகமான குணங்களை உபாசனம் பண்றோம், இன்னொரு வித்தியில அதை காட்டிலும் குறைவான குணங்களை உபாசனம் பண்றோம், அதனால தாரதமியம் இருக்குன்னு சொல்லலாமே அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது. பிரதானமா இருக்கிற விஷயம் பிரம்மம், அது மாறல. குணங்கள்ல தாரதமியம் இருந்தாலும் இது மோட்சத்துல தாரதமியத்துக்கு காரணமாக ஆகாது. ஒரு உபாசனம் விஷதமாக இருக்கு, இன்னொரு உபாசனம் அவிஷதமாக இருக்கு, இதுதான் தாரதமியம் உபாயத்துல அப்படின்னு கேட்டார். இன்னும் விஷதம் அவிஷதம்னா என்ன அப்படின்னா, ஒரு உபாசனமானது ஸ்பஷ்டமாக பிரம்மத்தை விஷயீகரிக்கிறது, இன்னொரு உபாசனம் ஸ்பஷ்டமாக பிரம்மத்தை விஷயீகரிக்கல, இது தாரதமியம்னு சொல்லலாம். இதை கொண்டு பலத்துல தாரதமியம்னு சொல்லலாமே மோட்சத்துல? இந்த கேள்வியும் சரியில்லை. ஏன்னா அவிஷதமாக இருக்கிற உபாசனத்துக்கு மோட்ச காரணத்துமே கிடையாது. தததிகம உத்தர பூர்வாகயோகம் சூத்திரத்துல ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கார் வியாசர். விஷதமான உபாசனம், விஷதமான ஞானமாகிற உபாசனம் இருந்தால்தான் மோட்சமே கிடைக்கும். எனவே இந்த உபாயத்துல தாரதமியம் சொல்லுவது என்பது தவறு. மேலும் ஜலதிஷ்டாந்தம் சொன்னார். அதாவது பலவிதமான பரிமாணங்களை உடைய குடங்கள்ல பூர்த்தியாக ஜலம் இருந்தாலும் அந்த ஜலத்துடைய அளவு எல்லாம் குறைச்சல்தான், ஏற்றத்தாழ்வை உடையதுதான். அப்படி இருந்தாலும் அனைத்து குடங்களும் சமானமாக இருக்கு அப்படின்னு விவகாரம் பண்றோமே அப்படின்னால் இதுவே இதுவே தப்பு. அப்படிப்பட்ட விவகாரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இது திருஷ்டாந்தமே கிடையாது. முதல்ல இப்படிப்பட்ட திருஷ்டாந்தமே கிடையாது. அனைத்து குடங்களும் சமானமாக இருக்குன்ற விவகாரமே யாரும் பண்ண மாட்டாங்க. சிறிய குடம் இருக்கு, அதுல பூர்த்தியாக ஜலம் இருக்குன்னு சொல்லுவா, அவ்வளவுதான். எல்லாத்துலயும் ஜலம் சமானமா இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. மேலும் உங்களுடைய பட்சத்துல ஆனந்த தாரதமியம்னு சொல்றாங்களே, இந்த ஆனந்த தாரதமியம்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? ஆனந்த தாரதமியம்னா ஆனந்தத்துல ஒரு ஏற்றத்தாழ்வு. இந்த ஏற்றத்தாழ்வுன்றது எண்ணிக்கை இல்லையா? அதாவது ஒருத்தருக்கு நிறைய ஆனந்தங்கள் இருக்கு, அவரை காட்டில இன்னொருத்தருக்கு குறைஞ்ச எண்ணிக்கையில் ஆனந்தங்கள் இருக்குன்னு சொல்றாங்களா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, ஆனந்தம் என்பது உங்களுடைய சித்தாந்தத்துல ஜீவனுடைய சொரூபம். சொரூபத்துல ஒன்னு ரெண்டுலாம் கிடையாது, சொரூபம் ஒண்ணுதான். ஒரே ஜீவஸ்வரூபம் ஒன்னாகவோ ரெண்டாகவோ மூணாகவோ நாலாகவோ இருக்க முடியாது. அதனால எண்ணிக்கையை கொண்டு ஆனந்தத்துல தாரதமியத்தை சொல்ல முடியாது. தர்மபூத ஞானத்தை கொண்டு சொல்லலாமே. அதாவது இவருக்கு 10 தர்மபூத ஞானம், இன்னொருத்தருக்கு 8 தர்மபூத ஞானங்கள் அப்படி சொல்லலாமேன்னு அது முடியாது. ஏன்னா முக்திர் நைஜ சுகானுபூதின்னு உங்க சித்தாந்தத்துல வாக்கியம். முக்தி என்பது ஜீவஸ்வரூபமாகிற ஆனந்தம் தான். அதனால தர்மபூத ஞானத்துல ஏகத்துவம் பகுத்துவம் இதெல்லாம் கிடையாது. ரெண்டாவது, நம்ம சித்தாந்தத்திலையும் தர்மபூத ஞானம் ஒன்றுதான். பல தர்மபூத ஞானங்களை ஒரு ஜீவனுக்கு நாம ஒத்துக்கல. இல்ல பரிமாண கிருத்த வைஷமியம் சொல்லலாமேனா அதுவும் முடியாது. ஜீவன் அணு உங்க சித்தாந்தத்திலையும். அப்போ அணுவான ஜீவனுக்கு என்ன பரிமாணத்துல வைஷமியம் வர முடியும்? எல்லா ஜீவன்களும் அணுதானே. சுரூபத்துல வைஷமியம் வர முடியாது. அதே தோஷம் தான். சுரூபம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. விஷயகிருத்தமான வைஷமியம் வரலாமே அப்படின்னா, விஷயகிருத்தமான வைலட்சண்யம் வரத்துக்கு ஒரு ஹேதுவும் கிடையாது. ஏன்னால் அனைத்து கர்மங்களும் நஷ்டமா போன பின்பு விஷயத்தினால ஏற்படக்கூடிய வைஷமியம் என்ன வரும்? எல்லாருமே சமைக்கனாதான் ஆகணும். ஏன்னால் கர்மங்கள் நஷ்டமா போன பின்பு கூட இவனுக்கு ஞானத்துல தாரதமியம் இருக்கு, அதனை கொண்டு ஆனந்தத்துல தாரதமியம் இருக்குன்னு சொன்னவனால் எப்போதான் இவனுக்கு மோட்சம் வரும்? பல ஸ்ருதிகளுக்கு விரோதம் வந்துடும். எனவே இப்படியெல்லாம் நிர்வாகம் பண்ணுவது தவறு. இந்த விதமான நிர்வாகங்களை சுவாமி தம்முடைய ஆச்சாரியரான இந்திமட் ரேசிங்கர் மாத்வ கோஷ்டியில
பிரசித்தரான ஒரு ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியரோட கூட ஸ்ரீரங்கத்துல ரங்கநாச்சியார் சந்நிதியில வாக்கியார்த்தம் பண்ணும் பொழுது சாதித்ததாக சுவாமி குறிப்பிடுகிறார். இங்கு மேலும் ஒரு கேள்வி வரும். ஆனந்த தாரதமியம் என்பது விஷயத்தினாலோ பரிமாணத்தினாலேயோ சுரூபத்தினாலேயோ மேலும் வேற காரணத்தினாலேயோ சொல்ல முடியாது. ஆனாலும் ஆபஸ்தம்பருடைய வாக்கியம் இருக்கு. ஆனந்த தாரதமியம், ஆனந்தே தாரதமியம், ஆச்சாரே தாரதமியதா என்று ஆபஸ்தம்பர் சொல்லியிருக்கார். ஆபஸ்தம்பர் எல்லோருக்கும் கிராஹ்யரான மகாபுருஷர். ஆனந்தத்துல தாரதமியம் என்பது ஆச்சாரத்துல தாரதமியத்தினால வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அது ஒத்துடுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இதற்கு என்ன சமாதானம் தெரியுமா? இப்போ ஒரு உபாசகனா இருக்கிறவன் உபாசனம் பண்ணிட்டு இருக்கான். உபாசனம் பண்ணும் பொழுது பகவத் அனுபவம் வருது, ஒரு ஆனந்தம் வருது. பஜன சுகம் ஏகஸ்ய விபுலம் அப்படின்னு அப்படி சுவாமி சாதித்தார். தேசிகனுடைய திருவள்ளுவர். இந்த உபாசனம் பண்ணுவதே ஒரு ஆனந்தம், அது விபுலமான ஆனந்தம்னு சுவாமி திருவள்ளுவர். அப்படி இருக்கும் பொழுது ஆச்சாரத்துல கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருந்தால் அதுக்கு அனுசரித்து இவன் இங்கேயே அடையும் பகவத் அனுபவம் இருக்க அதுல ஏற்றத்தாழ்வு இருக்கும். இப்படி சொல்றதுக்கு தான் இந்த வாக்கியம் வந்ததே தவிர்த்து மோட்சத்துல ஆனந்த தாரதமியம் இருக்குன்னு சொல்றதுக்காக இந்த ஆபஸ்தம்ப வாக்கியம் வரல. எனவே மோட்சத்துல ஆனந்த தாரதமியம் சொல்லுவது ஆனந்த தீர்த்தருடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தமானது ஸ்ருதி விருத்தம், உபபத்திகளுக்கும் விருத்தம், யுக்திகளுக்கும் விருத்தம். சாரமாக சொல்லணும் என்றால் உபாய தாரதமியத்தினால பல தாரதமியம் என்பது சொல்ல முடியாது. அது எல்லா இடத்திலையும் காண கிடைக்கவில்லை. மேலும் ஆனந்த தாரதமியம் என்பது உங்களால உபபாதனம் செய்ய முடியவில்லை. ஸ்வரூபத்துல தாரதமியமா, பரிமாணத்துல தாரதமியமா, விஷயத்துல தாரதமியமா, சங்கையில தாரதமியமா என்று நான்காக பிரித்து தாரதமியத்தை கேட்டால் அதற்கு சரியான விடை உங்களால் கூற முடியாது. இது இஞ்சிமற்ற அழேசிங்கர் சாதித்ததை சுவாமி இங்கு கிரந்தத்தில் சேர்த்துள்ளார். இது அபூர்வமான விஷயம். இவ்வாறு ஆனந்த தாரதமியத்தை கண்டனம் செய்தோமானால் சுவாமி தேசிகனுடைய திருவள்ளத்துக்கு ஆனந்த தாரதமியம் விருத்தம் என்று ஏற்பட்டால் கைவல்யம் என்கிற மோட்சமும் ஸ்ருதிக்கும் உபபத்திக்கும் விருத்தம் என்று ஆகிறது. ஏனெனில் கைவல்யம் என்னும் மோட்சம் பிரதான மோட்சத்தை காட்டிலும் வேறாவது ஒன்று இருக்கிறது என்றால் அந்த மோட்சத்துக்கும் இந்த மோட்சத்துக்கும் தாரதமியம் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இதுவும் வேதாந்த வாக்கியங்களுக்கு விருத்தமாக இருக்கிறது என்று சுவாமியுடைய தேசிகனுடைய திருவள்ளம் அதையும் சுவாமி இங்கு குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான பல விசேஷங்கள் ஜீவ தத்துவ அதிகாரத்துல சுவாமி சாதிச்சிருக்கார். இதெல்லாம் எல்லாரும் சேவிச்சு குருமுகமாக சேவிச்சு தெரிஞ்சுக்கணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.